ஆனா பாக்கிறதுக்கு 80 வயசு 90 வயசு மாதிரி இருப்பாரு. ஐயோ அப்படியே ஜடகிடலாம் பின்னிட்டு பாக்கிறதுக்கு ஒரு பயங்கரமா இருந்தாரு. சித்தர் பத்தி பேசணும் நிறைய பேர். என்னாச்சு? டேய் ஒரு ஸ்பார்க் மாச்சிவா பாத்தீங்களா நீங்க? ஒரு ஸ்பார்க்குடா மச்சான். மின்னல் வந்தா எப்படி இருக்கும் ஸ்பார்க்கு? ஆமா இந்த மின்னல் கூட இல்ல, ஒரு நெருப்பு ஒளிவட்டம் வந்தா எப்படி இருக்கும்? ஆமா அந்த மாதிரி மச்சான். அந்த கோயில் இருக்குல்ல, கோயில்ல இருந்து அந்த பக்கம் லெஃப்ட் சைடுல போச்சுடா. சாமி 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 ஐயா சாமி ஆனால் கைஸ் எனக்கு ரூட்லாம் தெரியாது. இவனை நம்பி தான் நான் வரேன். நாங்கள் ஆக்சுவலாக 20 நிமிஷமாக நாங்கள் உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். ரூட்டு தெரியாமல் கரெக்டாக இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா பகலில் வரப்போ வந்துட்டேன், நைட்டில் ஏன்னா ஜீவா பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஆமாம் ஜீவா பின்னாடி வந்துருக்காங்க இஸ்கா வண்டியில். ஜீவா தான் வழி நிறுத்தி கூட்டு போகணும் அப்படின்னு. இல்லை இல்லை போகலாம் வா, எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு அப்படியே போகலாம். மணி இப்போ டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். நிறைய பாம்பு. மெயினாக வந்து அனிமல்ஸ் காட்டு பண்ணி தான் பயம். மணி இங்கேருந்து 5 மணி போனோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கூஸ்பம்ப்ஸ் வீடியோ. கைஸ் ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து பேய் தெரிஞ்சுதான் நம்ம அலைஞ்சிருப்போம். இன்றைக்கி வந்து ஒரு கடவுளை தேடி ஒரு பயணமாக இருக்க போது இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போது வந்து 2 புது நபர்கள். ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஜீவா எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஜீவா வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. யாருன்னு சொல்லி சொல்கிறேன், நம்ம மச்சான் பீயிங் ஜெகன் தான். கைஸ் ஆல்ரெடி வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில் வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சோனாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நானும் மணியும் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வந்து டே விலாக் நான் வந்து போட்டிருப்போம் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் மணியும் இந்த இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஸோ சிவனை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு போனால் அவர் வந்து அழைக்கணும் உங்களை. ஸோ அவர் அழைச்சாதான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி என்ன தான் ஆகட்டும், இன்றைக்கி மழை புயல் எது வந்தாலும் நாங்கள் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ப்ரிகாஷனும் பார்த்தீங்களா குழாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், எனக்கு இந்த லொக்கேஷன் பற்றி ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து சித்திரமலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சில சித்தர்கள்லாம் வந்து பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வந்து நிறைய பேர் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னமும் உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் பற்றி எனக்கு சொன்னதே வந்து ஜீவா தான். அண்ட் ஒன் மோர் திங் வந்து கடவுளை தேடி பயணம்னு சொல்லி ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து லொக்கேஷன் சொல்லுங்கள் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. பட் இந்த லொக்கேஷன் எங்களால் ரிவீல் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் சில காரணங்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி நம்ம ஜீவா கிட்டேயுமே வந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். ஏன்னா ஜீவா தான் இந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சது மெயினாக. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மணியண்ணா கூட இந்த ஒரு அற்புதமான பயணத்தில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் என் வீடியோவில், சரத்தண்ணா வீடியோவில், அப்புறம் ஜெகனண்ணா வீடியோவில் இந்த இடத்துக்கு வந்து நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. இந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ சின்னதாக சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து சித்தர்மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்தருடைய ப்ரெசன்ஸ் வந்து நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. இங்கே வற்றாத ஒரு குளம் இருக்குது. அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய கால் தடத்தை இங்கே பதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸாக வந்து சில அகோரிகள்லாம் கூட இங்கே வந்து வழிபட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க போயிட்டு மலை மேலே அங்கே ஒரு சின்ன பூஜை பண்ண போகிறோம். நிறைய பூஜை திங்ஸ்லாம் எடுத்து வந்துருக்கோம். சிவபெருமானை வழிபட்டுட்டு அங்கேருந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் சித்தரை சந்திக்கிறோமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. பட் அதையும் தாண்டி எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து போனதுக்கப்புறம் எனக்கும் சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி போயிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல சிறப்பான ஒரு தரிசனத்தை சிவபெருமானை சந்திச்சுட்டு அங்கிட்டு இருந்து அப்படியே இந்த பயணத்தை தொடருவோம். வாங்க போகலாமா? போகலாம். வந்து நான் கொடையை பிடிச்சிங்கன்னா நான் வீடியோ அப்படியே பார்த்துக்கிறேன். மழையில் நிற்காதீங்க.
பாதை கொஞ்சம் கரடு முரடாக தானே இருக்கும். அதுவும் மழை டைமில் வந்து இந்த இடத்துல சொல்லவே தேவையில்லை. இப்போ எனக்கு ஒரே டவுட், வரும்போதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இந்த காட்டு பண்ணிலாம் சொல்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக? காட்டு பண்ணி தாண்டி இந்த இடத்துல வந்து கரடி இருக்குண்ணா. ஐயோ ஆமாம், ரிசார்ட் ஃபாரஸ்ட்னாங்களா, அதனால சொல்கிறீங்களா? அதனால இல்லை கரடி இருக்குது. ரீசெண்ட் டேஸாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் கரடி மட்டும் நிறைய இருக்குது இந்த மலை மேலே. அதனால மழையில் வருமானா இதெல்லாம் தெரியல. அது 3 பேராக இருக்குங்களா, பிரச்சனை இல்லை, சமாளிக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லலாம், என்னடா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பிளேஸ் வந்து லொக்கேஷன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதனால நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக. ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு வந்து ஏதோ தடங்கள் இருக்கிற மாதிரியே இருக்குது லைஃப். ஆமாம் ஆமாம், எனக்கு இல்லை, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே. ஏன்னா அந்த பே வீடியோ இருக்கிறதுனாலே இல்லைன்னு சொல்லலாம் எங்களுக்கு தெரியல. பட் கொஞ்ச நாளாகவே நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ப்ராப்ளம் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம பயணத்துக்கு கடவுளை தேடி பயணத்தில் வந்து இறங்குவோம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம் இப்போ தான். அது இல்லாமல் இந்த சித்தர்ன்றது தாண்டி இந்த சித்தர் இந்த அகோரின்றது வந்து நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அகோரி நார்த் இந்தியாவிலேருந்து மட்டும் ஒரு அகோரி காரில் நியூஸில் வந்துச்சு. முஞ்சா நீ ஆட் பண்ணி கிளிப். அது ஃபுல்லாக எலும்பு கூடு, ஃபுல்லாக எலும்பு. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன்னா கார் ஃபுல்லாக ஹியூமனோட போன் இருக்குல்ல, ஃபுல்லா போட்டு பார்க்கிங் பண்ணிட்டு தலைவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. எங்க? திருவண்ணாமலையில எல்லாம் வந்து சரியான க்ரௌடு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து அப்பதான் ஒரு அகோரி வர்றாராம். நான் வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டு வரேன். நான் கேக்குறாங்களா எங்க பாருங்க, நான் வந்து ஒரு சிவன் பக்தன், நான் ஒரு அகோரி, நான் வந்து நானே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காசில இருந்து வரேன் அப்படின்னு அங்கிருந்து வராங்க. நீ கேரு இந்த கிளிப் கூட ஆட் பண்ணி என் கடைக்கு வந்தாங்க மச்சான். ஆமா, நீ கூட சொன்னீங்க கடைக்கு வந்தாங்க. அந்த கிளிப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். என் கடைக்கு வந்தாங்க, என் கடைக்கு வந்து சாப்பிட்டாங்க. அகோரிங்க வந்து ஃபுல்லா ட்ரெஸ்ஸே போடல. எப்படி அந்த இது தெரியுங்க உனக்கு? புரியல. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. நிறைய பேர் வந்தாங்க, சொன்னாங்க நீங்க நல்லா வருவீங்க நீங்க ஃபியூச்சர்ல, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நல்லா சொன்னாங்க. சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு எனக்கு பொட்டுலாம் வச்சு விட்டாங்க. மூச்சு வாங்குது, யாருக்காக மூச்சு வாங்குறாடே. நாக்கு தள்ளி தெரியல. ஆனால் மச்சான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மைண்டு. அங்கே பார்த்தியா இல்லை டெஸ்டினேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா, இங்கே மாதம் பிரதோஷம் வருதுல்ல. ஆமாம், அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான பூஜை நடக்கும். அந்த டைம் அன்றைக்கி தான் பார்த்தேன் ஒரு சித்திரை. ஆமாம், நானும் ஒரு முறை சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ. கொல்லியில் ஒரு சித்திரை பார்த்தேன். எனக்குலாம் உடம்பே சிலுத்து போச்சு. ஐயோ, ஏன்னா அவர் வந்து 10 வருஷத்துக்கு மட்டும் தான் அவர் முன்னாடி பார்த்துருக்காங்களாம். நான் கேஷுவலாக போகிறேன், ஒருத்தர் வர பார்க்கறதுக்கு வந்து 80-90 வயசு மேலே இருக்காது. அவர் கையில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குடம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு குடம், அப்படியே மொண்டுட்டு 2 கையில 2 குடம் தூக்கிட்டு போறாரு. ஆனால் பார்க்கறதுக்கு 80 வயசு 90 வயசு மாதிரி இருப்பாரு. ஐயோ, அப்படியே ஜடகிடெல்லாம் பின்னிட்டு பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமா இருந்தாரு. சித்தர் பற்றி பேசணும் நிறைய பேர். என்னாச்சு? ஒரு ஸ்பார்க் மாச்சிவா பாத்தீங்களா? ஒரு ஸ்பார்க்குடா மச்சான். மின்னல் வந்தா எப்படி இருக்கும் ஸ்பார்க்கு? ஆமா, இந்த மின்னல் கூட இல்ல, ஒரு நெருப்பு ஒளிவட்டம் வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அந்த மாதிரி மச்சான். அந்த கோயில் இருக்குல்ல, கோயில்ல இருந்து அந்த பக்கம் லெஃப்ட் சைடுல போச்சுடா. பிராமிஸாடா இருக்கு. அப்ப இன்னைக்கு ஏதோ இருக்கு. நான் வேணா பூஜை பண்ணுவோம் கண்டிப்பா இன்னைக்கு. எனக்கு இப்பயும் உடம்புடா ஃபுல்லா இருக்குது மச்சான். ஆமாண்டா மச்சான், டேய் சண்டனாடா டேய். சரி நீங்க பார்க்கல மச்சான் அத. ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா இங்க? ஐயா மச்சான், இந்த கோயிலோட வரலாறு மச்சான் இங்கதான். அந்த கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்கண்ணா. அது அந்த கல்வெட்டுல தான் இருக்கு பாருங்க. என்னன்னா ஷார்ட்டா வந்து சொல்றேன் பாரு. இந்த கோயில் வந்து பார்த்தேன்னு ஃபுல்லா வந்து ஃபுல் மலை இருக்குல்ல. ஆமா, ஃபுல் மலைக்கு நடுவுல இருக்கு இந்த கோயில். ஆமா, நீ சொன்னியே வரும்போதே சொன்னியா மலைக்கு நடுவுல இருக்கு இந்த கோயில்ல. பம்பை உடக்க எது அடிச்சாலுமே வெளியிலவே கேட்காதான் சவுண்டு. எல்லாமே அந்த அளவுக்கு க்ளோஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு க்ளோஸ்டா தான் இருக்குமா இந்த கோவில். கிட்டத்தட்ட வந்து 13 மலை இருக்குண்ணா. ஆமா, இங்க அதே மாதிரி இங்க நாடி வரவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை தான் வருமா. நன்மை வரும். ரொம்ப நாளா வந்து லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. ஆனா இன்னைக்கு வந்த காரணமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு மெயினா வந்ததே. மழையா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இங்க வற்றாத நதியும் ஒண்ணு இருக்கும். வற்றாத ஆறு ஒண்ணு. வற்றாத ஆறு தான் இந்த ஊற்று மாதிரி, அதுவும் ஒண்ணு இருக்கும். ஆமா, ஸோ வா அதுவும் போய் பார்க்கலாம். பாம்போட சவுண்ட் கேட்குது மணி. லெஃப்ட் சைடு போகணும் மணி. இந்த பக்கம் போகணும்.
கீழே பார்த்து போனோம், நிறைய நாகப்பழம் இருக்குது. நாகப்பழம் இருந்தால் பாம்பு வருமானா மணி இதோட லெஃப்டில் மணி இங்கே தான் மணி லெஃப்டில் நாடாத்தது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அங்கே இருக்குண்ணா, நதி இங்கே தான் இருக்குது. சவுண்ட் கேட்ச்சு. பழங்கிட தான் மழை வந்துருக்கோம்டா. கடவுளே உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். லைஃப்பில் நிறைய துன்பங்களை எல்லாம் நாங்கள் பெற்று ஸோ ஒரு பாசிட்டிவான வைப்பில் உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு பாசிட்டிவான வைப்பை எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஆமாம், இந்த வீடியோவும் நிறைய பேர் ஒரு நிறைய நல்ல நோக்கத்தோடு நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு நிறைய பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுங்க. இதான் சொல்லிக்க முடியும். என்ன மணி? ஆமாண்டா, என்ன பண்ணுறது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நாட்களாக. அது வந்து அந்த ரீசன் வந்து ஏன்னு சொல்லி எனக்கு புரியல. மேபி வந்து இந்த பேய் வீடியோ எடுக்கிறதுனாலயா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் ஜெகன் கிட்டேயுமே சொல்லிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு அந்த பேய் வீடியோ எடுக்கிறதுனால வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ விட்டுலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம் கேட்குது. லைட் ஆஃப் நீ மட்டும் வாங்க, நீ வா. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். சவுண்ட் கேட்குது, நல்லாவே கேட்குது. கேட்குது சாமி. சாமி இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? இதை வச்சுட்டு பார்த்துண்ணா சாமி அவங்களை பார்க்க முடியுமா? கைஸ் அது கிளியராக கேட்குது, கிளியராக கேட்குதுண்ணா, கிளியராக கேட்குது. சேஃபாக இருங்க. சத்தியமாக எங்களுக்கு ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள இருந்தோம். எங்களுக்கு ஒரு தப்பி தவறி நாங்கள் நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமா உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல தான் கைஸ் லாஸ்ட் டைம் சரத்தண்ணா கூட இங்கே வரும்போது இங்கே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் வரும்போது இந்த இடத்துல பார்த்தேன். இதுதான் அந்த வற்றாத நீரூற்று. ஒரு ஒலியை எழுப்ப முடியுமா? நல்ல மழை கைஸ், நல்ல மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ பொறுமையாக இங்கே அந்த பூஜையை பண்ணிவிட்டு ஏதாச்சும் நடக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சாமி இதுக்குள்ள தான் இருக்கீங்களா நீங்கள்? கிட்ட எங்களை மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. உங்கள் இடத்துக்கு வந்து தப்பு தான். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட அருள் வாக்கு வாங்கணும், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மச்சான் கிளியராக கேட்ச்சு. நான் தப்பா ஃபஸ்ட்டு வந்து ஓமுன்னு கேட்ச்சு, ரெண்டாவது வந்து ஓம் நமச்சிவாயான்னு கேட்ச்சு மச்சான். எனக்கு யாரோ பூஜை பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு ஓம் நமச்சிவாயான்றது யாரோ பட் ஆனால் கிளியராக கேட்குது கைஸ், லிட்ரலி பயங்கர கிளியராக கேட்குது. இங்கே யாரும் இருக்காங்க, நல்லா தெரியுது. சாமி இங்கே தான் இருக்கீங்களா? சாமி உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு காட்சி அளிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். மணியண்ணா எங்கண்ணா இருக்க? வந்துட்டோம் ஜீவா, நாங்கள் போனோன்றாங்க. ஃபஸ்ட்டு ஓமுன்னு கேட்சுடா. ஃபஸ்ட்டு ஓமுன்னு கேட்ச்சு, ஏன்னா ஓம் நமச்சிவாயான்ற மாதிரி கேட்சுடா உனக்கு. கேட்சுடா உனக்கு? பூஜை பண்ண எப்படி இருக்கு இந்த டைமில்? அந்த மாதிரி இருக்கு. என் பக்கத்தில் யாரும் நடந்து போனாங்க ப்ரோ. இருட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியல. அவங்களால இப்போ சித்திரங்கள் வந்து நிறைய சிறப்பம்சம் இருக்குண்ணா. அதில் அவங்க வந்து இன்வெசிபிள் ஆகுது, டக்குன்னு மறைஞ்சு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. அதுவும் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீ, ஏன்னா அவங்ககிட்ட வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் மனுஷன் கிடையாது.
ஏன்னா ஒரு சித்தர்கள் பார்த்தோன்னு சாப்பிடாம இருப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க, பல வருஷம் 100 வருஷம் சாப்பிடாம இந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆமாம், மழையை ஒரு சுற்றிட்டு நிப்பாட்ட முடியும், மழை வர முடியும், வெயில். ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்கு மச்சான் சித்தர்களுக்கு. கிடையாது சான்ஸ், பாகியம் பண்ணி வச்சிருக்கணும் மச்சான் எல்லாரும். சரிவா, இந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் டைம் நான் சரத்தனோட வரும்போது பார்த்தேன். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. பார்த்து நான் இங்கே தூரப்பட்ட அந்த கரெக்டாக இந்த சீசன் டைமில் நாகப்பழம் சீசன் டைம் போல் பாருங்க எவ்வளோ நாகப்பழம் பாருங்க. இங்கே மரம் ஃபுல்லாக தான் இருக்குது. அப்பா பார்த்துண்ணா மணியண்ணா, இதுதான் வற்றாத நீர் விட்டு நான் சொன்னல. ஆமாம் ஆமாம், இந்த இடத்துல வந்து தண்ணி வட்டுறதே கிடையாது. வருஷத்தில் 365 நாளும் இந்த இடத்துல வந்து தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது இந்த தண்ணி. மலை மேலே தான் ஆப்வியஸாக இந்த மலை மேலே அதான் சொன்னேன். 13 மலை இருக்குண்ணா. இந்த 13 மலைக்கு சென்டரான இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல இருந்தால் இப்போ நீங்கள் இது ஒரு சிக்கர் மேலே வந்து நிறைய குகைலாம் கூட இருக்குதா சொல்கிறாங்க, நிறைய கேவ்ஸ் இருக்குன்றாங்க இந்த மலை மேலே. அது ஆப்வியஸாக போனதில்லை, யாருமே போனதில்லை. இது இருக்கும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கண்ணா. அந்த கல்வெட்டில் போட்டிருக்க சித்தர்கள் நிறைய பேர் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் சித்தர்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்ப்போம் வீதியில். அதுவும் அதனால தான் நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார் பார்த்துட்டு அதான் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் சித்தர்கள் வந்து ஒரு பார்த்து சீக்கிரம் எடுத்துமா, அந்த மழையில் நனையுது பாடுறா, கேமரா நனையுது பாடுறா. வாங்க ஃபஸ்ட்டு அவங்க காட்டுறேன். வாங்க பூஜை சாமான் எடுத்துட்டு வந்து கையில் தான் பார்த்து போங்க. இங்கே கீழே நிறைய பாம்புலாம் இருக்கும், நான் பார்த்து போங்கண்ணா மழை டைமில். கேமரா நனையக்கூடாது, பார்த்து போங்கண்ணா. பேசிங்க வந்தாச்சு ஃபைனலாக. நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவன் வந்து இந்த மழையில் என்னாச்சும் ஒரு காட்சி அளிக்கிறாங்க எங்களுக்கு. ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி தோணுதுடா. பார்த்தோண்ணா கிளியராக கேட்குது. கிளியராக கேட்குது. சாமி மணியண்ணா, இது பாருங்க யாரோ வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. ரீசெண்டாக இது பாருங்க பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே சிவபெருமான் பாருங்க. பக்கத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மணி அடிச்சு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வழிபடுவோம் ஃபஸ்ட்டு சிவபெருமானை. ஓகே. ஸோ வைப்ரேஷன் அபிஷேகம் சின்னதாக பண்ணிவிட்டு வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஒருத்தரை பார்க்குறோமோ இல்லையோ நம்ம ரிலாக்ஸாக ஒரு மைண்ட் செட்டில் நல்லா அவர் பார்க்கணுன்றதை தாண்டி நல்லா வழிபட்டு போவோம். சப்போஸ் நம்மளுக்கு கொடுப்பனை இருந்துச்சு, அவர் நம்ம காட்சி இருந்தால் சரி ஓகே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஓம் நமச்சிவாய. எல்லாம் சிவமயம். உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். கற்பூரம் எத்தனை வந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியாது அவங்களால. பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே தோணும் மணி. ஆமாம் உண்மைதான். பார்த்தேன் நம்மளால பார்க்க முடியல. நான் பயங்கரமாக ஃபீல் நல்லா ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. டிங்னு ஒரு சவுண்டு கேட்ச்சுல்ல எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மலை மலைக்குலாம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் போனதில்லை. நானும் ஜெகன் ஒரு நாள் வேறு ட்ரை பண்ணோம். ஏற முடியல. இல்லை வந்துட்டோம். நிறைய கடை வந்து மட்டும் பிடிச்சிருக்கேன். மணி எல்லாம் 3 வாட்டி ஓம் நமச்சிவாய. ஓகேடா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கல்லுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருந்துச்சா? இல்லை நீங்கள் படையினா பூஜை பண்ணுங்க. பண்ணு மணி.
அந்த கல்லுக்கு பின்னாடி அதெல்லாம் டவுட்டாகவே இருக்குடா. யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி. ஓகேடா. வெயிட் பண்ணுவோம். காட்டியாச்சு நம்ம ஒரு சில பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். என்ன கோயில் பண்ணுவேன் உட்காந்து போவோம் 1 நேரம். வெயிட் பண்ணுவோம். மழையாக இருக்குது. முன்னாடி இருக்க கோயில் அந்த ராமன் கோயில் அந்த கோயில் அவன் அவ்வளோ சைடில் கண் நம்ம கண் முன்னாடி நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஆமாம் ஆஃபீஸும் தெரியுண்ணா. நம்ம எங்கே இருக்குது அது மழையாக இருக்குங்க. நம்ம அங்கே போயிட்டு வெயிட் முன்னாடி போய் வெயிட் பண்ணுவோம். அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க மனுஷங்களோட மனுஷங்க கிட்ட இருந்து தூரம் போய் வாழ்ந்தா காட்டுக்குள்ள போய் வாழ்றாங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க. ஸோ அதனால நம்ம போய் இருந்துட்டு சித்தரை பார்க்கணும் சரி. ஆனால் இந்த தரிசனமே போதும். நம்ம எங்கிட்ட இருந்து மன நிம்மதியாக இருக்கு. இங்கே கேமரா இருக்கு. நம்ம நைட் வச்சு கூட இங்கே செட் பண்ணிட்டு அந்த கேமரா எடுத்துட்டு போயிடலாம். அதான் நம்ம சித்தரை ஏதாச்சும் காட்சி தரணும்னு நினைச்சாருன்னா தரட்டும், இல்லைன்னா வேணாம். போயிடலாம். கேமரா எடுத்துக்கணும். நான் இதை செட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்துண்ணா. சரி நைட் டியூஷன் வச்சாச்சு கைஸ். அங்கே நைட் டியூஷன் வச்சாச்சு. ஜியோவும் போயிட்டு சாமிலாம் கொண்டு பொத்திலாம் வச்சுட்டு வந்துட்டான். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் விண்டேஜ் ஃபீல் பயங்கர விண்டேஜ். அந்த இல்லைடா நான் எல்லா வீடியோ தொண்டை பேசிட்டு பண்ணி இந்த வீடியோவில் பேசவே முடியல. ஏன்னா அந்த ஒரு வைபே பாசிட்டிவ் ஃபீல் என்னை சுற்றி வந்து எதுவும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக நம்ம மைண்டே வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகுது. நம்மள பாசிட்டிவாக நம்ம வழி நடத்தி கூப்பிட்டு போகுது. தெரிஞ்சு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து இந்த வந்து உட்காந்தாச்சு. நைட் டியூஷன் வச்சாச்சு. கரெக்டாக 5 நிமிஷம். எது நடக்குதோ இல்லையோ இங்கேருந்து கிளம்புறோம். அவ்வளோதான். எதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அவ்வளோதான். கடவுள் இருக்குது இல்லை இந்த ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. நம்ம மனசுக்கு நம்ம இங்கே வந்தோம். நம்மளுக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்களுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு நிம்மதியாக வந்து உட்காந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே கிளம்ப போகிறோம் நாங்கள். ஸோ அப்படியே இப்போ லைட் மட்டும் ஆஃப் பண்ண போகிறேன். கேமரா வந்து ரெக்கார்டில் தான் இருக்க போகுது. ஓகேவா? காடோட இந்த மழை சவுண்டு ஆம்பியன்ஸ் லெவலில் மாதிரி இருக்குல்ல. கடவுள் வந்து எனக்கு காட்சி அழுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து 2-3 சவுண்ட்லாம் கேட்டுது. என்னடா சவுண்டு வெடிக்கிற சவுண்ட்லாம் பண்ணிக்கினி வந்துச்சா காட்டுக்குள்ளே. இடியா இடி கிடையாது. இடி வெடிக்கிறாங்க காட்டுக்குள்ளே வந்து வர மாதிரி. ஐயா சாமி மணி சாமி ஐயா பார்த்தோம் சாமி பார்த்தோம். பார்த்தேன் நானும் பார்த்தேன்டா. பெல் சவுண்ட் கேட்டுதுடா. அந்த பக்கம் சாமி உங்களை இன்னொரு தடவை பார்க்க முடியுமா? சாமி சாமி
ஒரு நிமிஷத்துல பயங்கரமான கோஸ் பண்ணுவோம்னா எனக்கு புல்ல இங்க பாருங்களா பாத்தீங்களா ஒரு மச்சான் இங்க பாருடா ஒட்டம்பளம் புண்ணு அரிக்குது இங்க பாரு எப்படி இருக்கு பாரு பாத்துறோம் சரிண்ணா போயிடலாம் இதுக்கு மேல இங்க இருக்கா இருப்போம் எல்லாருமே பாத்துறோம் 3 பேருமே பாத்துறோம் நல்லா பார்த்தோம் நல்லா கேப்சர் ஆச்சு அவரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வாடா ஆமாம் இதுவே எங்களுக்கு போதும் நான் இங்கேருந்து கிளம்புறோம் நல்ல பிளேஸ்ன்ட்டு நம்ம நேரம் நம்ம நினைச்சு வந்த மாதிரி அவர் வழிபட்டோம் இது போதும் அவர் நமக்கு ஆச்சரிச்சிட்டாரு தெரிஞ்சது நம்ம வேண்டதில் அவர் ஏத்துட்டாருண்ணா நம்ம வந்து முழுக்க சித்திரை பார்க்கணும்ன்ற கண்ணு வைக்கும் இவ்வளோ செகண்ட் தான்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இங்கே போனவர் எப்படா இதுக்கும் நைட் விஷன் கேப்சர் ஆயிருக்கும்ல ஆமாம் போய் செக் பண்ணா தெரிஞ்சிடும் சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்பவே மனசு வந்து நிம்மதியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பல நாளாக வந்து நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் பட் சில சுச்சுவேஷன் காரணமானால என்னால் இங்கே எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ மழையிலையுமே வரதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வந்து இன்றைக்கி வந்து அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நான் சில பேர்கிட்ட கேட்டதுனால வந்து அவர் சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே நான் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் பட் இதுவே போதும் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது என்ன ஜீவா ஆமாம் நான் கண்டிப்பாக வந்து நம்ப முடியல என்னால் மறுபடியும் அகைன் சித்தரை வந்து நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு சத்தியமாக ஆப்வியஸாக வந்து நான் நினச்சோட பார்க்கல வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு அகைன் வரணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் அது எப்போ வரப்போன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து நான் வந்து பகல் டைம் வரப்பே நான் வந்து ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கல நான் நைட்டில் வருவோம் அதுவும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸோடு வருவோம் நாங்கள் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த கேதார்நாத் நிறைய பேர் போவாங்க அங்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் போய் பார்ப்பாங்க போய் பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸோடு நாங்கள் வந்தோம் பட் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு ஒரு கிடச்சி ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் கிடச்சிது ஸோ இந்த மூமெண்ட் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் எதாவது வேண்டியிருந்தா கண்டிப்பாக அது உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நான் கண்டிப்பாக மணியோட சேனலில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மணியோட சேனல் வந்திருக்கேன் ஆமாம் மணியோட சேனல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க சூப்பராக போயிட்டு இருக்கு மணியோட சேனல் ஸோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் மணியோட சேனல் அப்பப்போ நான் வர ட்ரை பண்ணுறேன் என்ன மணி கண்டிப்பாக ஓகேவா இந்த மாதிரி அப்பப்போ வந்து சாமி பிளேஸ்ல என்ன கூட்டு போவோம் சாமி பிளேஸா நம்ம வருவோம் வந்தா நம்ம சாமி பிளேஸ் ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மறக்காம 10K லைக்ஸ் கொடுங்க 10K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் வந்து சந்திக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் எல்லாரும் போகிற நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தான் வரும் அதனால தான் கைஸ் அவ்வளோதான் கைஸ் நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோட நம்ம வந்து அடுத்த ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷனை சந்திப்போம் ஸோ பை பை கைஸ்